இந்த காதல் திருமணம் செய்யறாங்க பாருங்களேன். அந்த பிள்ளைங்க வந்து தன்னுடைய வீட்டை எப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மாசமா இருக்கும்போது தாங்க மிஸ் பண்ணுவாங்க. இந்த லவ் பண்ணி அம்மா அப்பாவை வெறுத்து ஓடுறாங்கல்ல அந்த பிள்ளைங்க, அவங்க எப்பவுமே அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னதான் கணவனார் வந்து தங்கமா இருந்தாலும் அந்த நேரத்துல, அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்துல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என் அம்மா என் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வலி, அந்த போராட்டம் யாருக்கு தெரியாது. கணவனார் நீங்க வந்து அப்படி இருக்கும்போது கணவனார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, ஊர்ல ஒருத்தனும் வந்து குழந்தை பெத்தெடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே குழந்தைய பெத்தெடுக்கலையா, நீ மட்டும்தான் என்னமோ, எங்க அம்மாவும் 11 பெத்தா, இப்படிப்பட்ட வார்த்தை தானே பேசுவாங்க. எங்க அம்மாவும் 11 பெத்தா. ஆனா ஒரு உயிர், நீங்க இன்னொரு உயிரை உங்க வயித்துல நீங்க என்ன பண்றீங்க? சுமக்குறீங்க. அதனுடைய வலி கர்த்தருக்கு தெரியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, சகோதரியானவள் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிறாள். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வலி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரட்சிப்புக்கு அதை கொண்டு கம்பேர் பண்றாரு. இது பெரிய தியாகம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு குழந்தைய, ஒரு உயிரை சுமக்கிறது அப்படின்றது வந்து பெரிய பாடு. அப்போ ஒரு பிள்ளைக்கு, அம்மா அப்பா வெறுத்து போற பிள்ளைக்கு அந்த நேரத்துல தன்னுடைய அம்மா பக்கத்துல இருந்துட்டு, இப்படிதாமா இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா இந்த பாதையில தான் கடந்து வந்தேன், அம்மா உன்னை பெத்தெடுத்தேன்ல, அந்த மாதிரி வார்த்தையை சொல்றது அந்த குழந்தைக்கு எப்படி, அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவதூதரே நேரடியா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஆமென், உண்மைதானே? அப்போ நீங்க மறந்துடாதீங்க, அது உங்க பிள்ளைகளுக்காக மட்டும் அல்ல, உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் உங்களை கட்டுவதற்கு உங்களை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த ஜெபத்துல எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் சீக்கிரமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் மறிக்க கூடாது ஆண்டவரே, நான் சீக்கிரமா பலவீனம் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு நல்ல பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் நல்லா உங்களோட உறவாடணும் ஆண்டவரே. ஏன்னா உங்களுடைய ரிஃப்ளைட் தான் நான் இன்னைக்கு இந்த பாஸ்டர் அந்த இடத்துல இருக்கிறேன் பாருங்க. என்னுடைய ஜெபம் தான் உங்களுக்கு அப்படியே வெளிப்படும், என்னுடைய உபவாசம் தான் உங்களுக்கு வெளிப்படும், என்னுடைய தியானம் தான் உங்களுக்கு வெளிப்படும். நான் எந்த அளவுக்கு கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நடக்கிறேனோ, அதுதான் இந்த சபையை கட்டும், அதுதான் இந்த சபையை வளர்த்தும். அதே போலத்தான் குடும்பத்தை கட்டுற பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க பலவீனமானீங்கன்னா அங்க தெரியும், நீங்க சோர்ந்து போனீங்கன்னா அங்க தெரியும், நீங்க ஜெபிக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா அங்க தெரியும். உங்க குடும்பத்தில் நடக்கிற அநேக புயல்கள், அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்களுக்கு நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உங்களுடைய குறைவை நீங்க செக் பண்ணுங்க, உங்க குறைவை செக் பண்ணுங்க. ஏன்னா பொறுப்பை கர்த்தர் கணவனாருடைய கையில கொடுக்கல, உங்க கையில தான் கொடுத்தாரு, உங்க கையில கொடுத்தாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு எங்கேயாவது மறந்துட்டீங்களா? நீங்க உபவாசம் இருக்கிறதுக்கு எங்கேயாவது மறந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையில வேற ஏதாவது வந்துருச்சா? நீங்க செக் பண்ணுங்க. நீங்க சரியா இருக்கும்போது, நீங்க வந்து அந்த பொறுப்புல உண்மையா இருக்கும்போது, கண்டிப்பா உங்க அனுமதி இல்லாம சத்துரு உங்க குடும்பத்தை கையாடல் பண்ண முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்க.